ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து விழாக்கு எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. காலைல பார்த்தீங்கன்னாக்கும் இன்னைக்கு வந்து ஃப்ரைடேயா, ஃப்ரெண்டாலே நம்ம வீட்டில் எப்பவுமே பேசலான சமையல் தான். அதனால வந்து காலைல சிம்பிளாக செஞ்சு பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்லான்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கும் தக்காளி சட்னி வச்சு ஒரு முட்டை கொத்தி ஊற்றிருக்கேன் பாச்சா கொடுக்குறதுக்காண்டி. வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா வடநாடு சப்பாத்தி கிடையாது, நம்ம ஊர் சப்பாத்தி. நான் எந்த மாதிரி அதெல்லாம் சூப்பராகி பாருங்க எப்படி பொங்கி வருதுன்னு. அதெல்லாம் பொங்கத்தாங்க செய்யும். ஆனால் என்ன அங்கே ஆயில் ஊற்றுவாங்க, நம்ம ஆயில் அங்கே ஆயில் ஊற்ற மாட்டாங்க. நம்ம வந்து ஆயில் ஊற்றி பொரோட்டா மாதிரி சுட ஆரம்பிச்சிடுவேன் நான். எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க செய்து எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இன்னைக்கு காலைல வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்ததுனால ஃப்ரைடே மட்டும் சப்பாத்தி ஏதாவது பசங்களுக்கு கொடுத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வந்துடுவாங்க. பிரியாணி செஞ்சு வச்சோம்னா வந்து சாப்பிட்டுக்குருவாங்க. வசீம் வந்து மதியம் வந்து வீட்டுக்கு வந்துடுவானால அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு வீட்டுக்கு வந்து அவனுக்கு பெஸ்ட்டாக நல்ல சமையல் இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். ஃப்ரைடே வந்து வருவானா வீட்டுக்கு, சரி வருவானா, அவன் ரொம்ப வெயில் அடிக்கும், வெயிலில் வருவான். அப்போ வந்து நல்லா சாப்பாடு இருந்தால் தான் சாப்பிட தோணும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால சொல்லிட்டு அதான் சரி இன்னைக்கு பிரியாணி பண்ணுறது சொல்லியிருக்கேன். காலை சப்பாத்தி மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டோம் பசங்களுக்கு. என் பொண்ணுக்கும் என் பையனுக்கு மட்டும் கொடுக்கணும். சாப்பிட்டு போயிடுவாங்க அவங்களாம். மற்றவங்கலாம் மடக்கி பொட்டா மாதிரி செஞ்சுருவேன். அது பற்றி கொடுக்குறேன். வசீம் சாப்பிட்டு போயிடுவேன். அவ்வளோதாங்க. இதே நம்ம சப்பாத்தி கொண்ட பாச்சா ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னும் செய்யலை. டக்குன்னு சமைச்சு என்னதான் நம்ம வேகம்னு சொல்ல சீக்கிரம் எந்திரிச்சு சமைச்சாலுமே லேட்டாக இருக்கும். அது அனுப்பமுல ஒரு பரபரப்பாக கால நேரத்தில் அப்படியே டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வெளியே பாத்திரம் கிடக்கு தேய்க்கணும். வசீம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதிசயமா என்னை வந்து 6 மணிக்கு விசுப்படுங்க மம்மி எனக்கு எழுதுறது இருக்குன்னாரு. எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்படி சப்பாத்தி போட்டாலுமே நல்லா தாங்க இருக்கும். அந்த ஆயில் பொதுவாக ஒரு நாள் வத்தா இருக்கும். நான் டக்குனு இப்படி போட்டுருவேன். அந்த மாதிரி போட மாட்டேன். அது டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. எண்ணெய் முடிஞ்சிச்சா எண்ணெய் பாக்கெட் ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்க சைடில் வச்சுருக்கேன். அதை விற்று வைக்கணும். ஜாமான் வந்து வசீம் வந்து வாங்கி கொடுத்துட்டான். பச்சை மிளகா புதினா கொத்தமல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதே வசீம் ரெடி ஆகிட்டான். இப்போ என் பொண்ணை மட்டும் காலேஜ் விட்டுட்டு வந்துட்டு வீடெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் படிக்கிறது இருக்குது, படிக்க வேறு செய்யணும். அது படிக்கணும், சமையலும் பண்ணணும். இன்றைக்கி டெஸ்ட்டாக கொஞ்சம் படிக்க வேண்டியதுக்கு இது வீடியோ வேறு எடிட் பண்ணணும். எல்லா வேலையும் இருக்குது. நம்ம வந்து என்னால் வீடியோ போட்டோம்னாக்க என்னால் படிக்க முடியல, படித்த என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால தனியாக நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சுக்கிறணும். அதுக்கு தனி டைம், இதுக்கு தனி டைம் வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். இனிமேல் அப்படித்தான் நினச்சிட்டு இருக்கேன். இன்ஷால்லா இனிமேல் டெய்லி வீடியோ போடுறது ஒரு நாள் விட்டு வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். கிளம்பலாமா? சரி, அங்கே ரெஸ்டாரண்ட்டியா தண்ணி வேண்டியதை. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுல்லாக ஸ்கூல் போயிட்டாங்க. பொண்ணு காலேஜ் போயிடுச்சு. இப்போ நான் மதியத்துக்கு வந்து வசீம் வந்து சாப்பிட வருவான். என்ன பாக்கெட்டு பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. எங்கள் ஓப்பனாக இருக்குது. இது நேற்று பூரி சுட்டாங்களா, பூரி சுட்டு மிச்சம் என்ன இருந்துச்சு அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். என்ன கரண்டு போயிடுச்சா? ஓகே இருக்கட்டும். இப்போ வந்து பிரியாணிக்காண்டி மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருந்தது இருக்குது. வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா காலையில் வசீம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். கொஞ்சம் தான் இருந்தது. சரி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். தயிர் வந்து ஆல்ரெடி வீட்டில் டப்பா இருக்குது. இப்போ நான் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணணும். ஃபுல்லாக வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு உங்களை நான் பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு புக்கு வந்து ஓரமாக இருக்குது. இன்னும் படிக்கவே இல்லை, நீ சமைக்கணும். ஏன்னா வசீம் கரெக்டாக வந்து 12:30க்கெலாம் வந்துடுவான். இப்போ கட்டில் போட்டோன்னா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எல்லாமே ஓரமாக ஒதுங்கிருச்சு. இல்லாட்டா கீழே தரையில் தான் பெட்டை வந்து மடித்து போட்டு வச்சுருந்துருப்பேன். அது ஒரு மாதிரியாக கச்சன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவு நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? அது பசங்க கிளம்புனோடனே எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு கிடிச்சு ரெடியாக வச்சாச்சு. நீ சமைக்கிற வேலை தான் இருக்குது. போய் சமையல் பண்ணுற வேலையை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டு போயிடுச்சுங்க. இல்லைங்க, நான் வந்து பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ நான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக உரிச்சிட்டு இதை கட் பண்ண போகிறோம். என் பொண்ணு இருந்துச்சாக்க என் பொண்ணு தான் ஃபஸ்ட் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கும். நான் பிரியாணி செய்யிருந்தாலும் இப்போ பொண்ணு காலேஜ் பிரித்தா இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி பசங்க வந்தோன்னே சாப்பிடுவாங்க. அதனால தான் காலைல சப்பாத்தி கொடுத்து விட்டேன். ஏன்னா மதியம் எப்போயுமே லஞ்சுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தான் கொடுத்து விடுவேன். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் சாப்பாடு அப்புறம் தாங்க மற்ற சப்பாத்தி தோசை எல்லாமே.
சரி பரவாயில்ல இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு அதுவும் ஓகேங்கிட்டாங்க. வசி மட்டும்தான் வருவார் மதியம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. பண்ணி உரமாக வச்சுக்கலாம். கரண்ட் வேறு அடிக்கடி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணி ஓரமாக அடிச்சுக்கலாம். நல்லா தொலியை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். என் பொண்ணு தான், என் பொண்ணோட வேலைங்க. இன்றைக்கி இப்போ நான் தான் செய்யணும் எல்லாமே. இப்போ நான் என் பொண்ணு முக்கால்வாசி வேலை பண்ணி கொடுத்துருவோம். நான் மட்டும் தாளித்து மட்டும் தான் பிரியாணி வந்து இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நான் இப்போ ஆரம்பிச்சா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த பிரியாணி வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க. பொறுமையாக பண்ணால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அவசரம் செஞ்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா டைம் கொடுத்து நல்லா பொறுமையாக சமைக்கணும். அதுக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா ஸ்லேஸாக நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிற போகிறோம். அப்போ தான் ஒன்று போல் நமக்கு வந்து வெங்காயம் வதங்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் எந்த வீடியோ போட்டனாக்கும் ஒரு லெகராக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நான் வீடியோ போட்டோன்னா கமெண்ட் ஒரு 4 பேர் பண்ணுவாங்க. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப குஷியாயிரம் படித்தாலே. சரி நமக்காண்டி ஒரு 4 பேர் இருக்காங்களே, அவங்களுக்காண்டி கூட நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினைப்பேன். இழந்தல்ல வீடியோ போடுறது 1 வாரம் ஆச்சு, வீடியோவே நான் போடவே இல்லை. நேற்று தான் நான் ஒரு இந்த நாள் நினைக்கிறேன். இந்த நாள் தான் சும்மா ஒரு 2 நிமிஷம் வீடியோ மட்டும் போட்டு விட்டேன். இனிமேல் நம்ம கண்டினியூவாக வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். என்னால் மாதம் பொண்ணால் தான் வீடியோ போட முடியல. அதை நான் கரெக்டாக போட்டுருவேன். எனக்கு இங்கே வீடியோ அவ்வளோ கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத போட முடியும். நானும் ஒரு கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன். அது வரமாட்டேங்குது. இங்கே என்ன அந்த ஊரில் என்ன இருக்குது ஒன்றுமே தெரில. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அப்படி நம்ம வீட்டு வேலையும் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குன்னு நடக்கலை. செப்ட் ஆகிக்கின்றதோட அப்படியே கிடக்கு. ஆள் வரல. இருந்தால் அவங்க வீட்டில் போய் வீடியோ எடுத்துருந்துருப்பேன். சரி பார்ப்போம். இன்ஷால்லாஹ் எது எப்போ நடக்குமோ அது அப்போ தான் நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இங்கே தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சுட்டு இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். டக்குன்னு வேலையை முடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். வசியம் கரெக்டாக 12:30 வீட்டுக்கு வந்துடுவோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிற போகிறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு எடுத்துருக்கேன். சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு இது கூட வெங்காயத்தை சேர்த்தலாம். பச்சை மிளகா எடுத்து இந்த ஓரமாக வச்சிடலாம். நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு வெயிட் பண்ணணும். எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆகும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த அளவு செவந்துச்சு போதும். ரொம்ப கருகிருச்சாக்கும் நமக்கு பிரியாணி கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வாங்க கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த அளவு வதங்க போதும். இதை மற்ற பொருளை சேர்த்துட போகிறோம். இப்படி வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்து நல்லா ஆயிலே வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயில் நல்லா வதக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் வச்சுருக்க மட்டன் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். சேர்த்துற போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தயிர் வந்து அதுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம்.
ஐஸ் கட்டி ஐஸ் செய்யுது. ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. ஐஸ் கட்டி வச்சு பசங்க வச்சனால ஒரு 200 கிராம் சக்கரை தயிர் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துட போகிறோம். அது கூட தயிர் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு சரி, அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட போகிறோம். ஓகேங்களா? சேர்த்து வேகட்டும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பிரியாணி அரிசியை வந்து க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். வசி வரும்போது டக்கு டக்கு சமைக்கிட்டுங்க. இப்போ லெமன் மட்டும் அதை பிழிஞ்சு விடணும். மட்டன் வேகட்டும். நம்ம கையால் இருக்கணும். மட்டன் வேகட்டும். இங்கே தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இது சூடாகி அரிசி தண்ணி கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி சேர்த்து போட்டோமாக்க நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகேங்களா? லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஊற்றிடலாம். பார்க்க மாட்டேங்கிறங்க. கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து சுடுதண்ணி மாற்றி வச்சுட்டேன். இது கொஞ்சம் பெரிய அடுப்பு நல்லா ஏறினால இங்கே மாற்றி வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டு நம்ம தம் போடும்போது நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அது கூட சாப்பாடு வடிச்சாச்சு. லைட்டாக கிரேவி கிண்டி விட்டுட்டு நம்ம சாப்பாடு சேர்த்துடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேணாம், லைட்டாக. குழஞ்சு சாப்பாடு தோசை தவா வச்சுக்கலாம். இப்போ வந்து தம் போட்டாச்சு. நம்ம சுற்றி வந்து ஒரு ஆவி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சிம்மில் வச்சு நம்ம இதில் வச்சிட போகிறோம். ஒரு 20 நிமிஷம் வச்சோம்னாக்க நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடியாக. ஓகேங்களா? வெயிட் வச்சிடும். பிரியாணி வந்து தம்மில் போட்டாச்சு. அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது தயிர் சட்னி வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. என்னம்மா தப்புனது எல்லாமே கொத்தமல்லி வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயிர் போட்டு பிசைஞ்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு எப்படி வந்துருக்கும் பார்க்கலாம். வா, பிரியாணி பிரியாணி. வாவ், செம்மையாயிடுச்சு பிரியாணி. ஓகேங்களா? இப்போ வந்து தயிர் சட்னி பிசைஞ்சிட்டு வசீம் வந்துட்டான் பாருங்க. வசீம் வந்து நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்க. வசீம் நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்க. வேற எதுவும் போ. அதே வசீமுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சுங்க. வசீம் நல்லா இருக்கா பிரியாணி? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா பிரியாணி. செம்மையாக பாருங்க. நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கவே இல்லை. நேர பக்கத்தோட இதோட சூப்பராக இருக்குங்க. ஃபோனோட டேஸ்ட் நல்லா இருக்காயா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். வசீமுக்கு பாச்சாக்கெலாம் இப்படி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் தானே?
டெய்லி பிரியாணி பார்த்தாலும் சாப்பிட்ருவாங்க.